இன்னைக்கு என்னடா விலாக்ஸா? இல்ல. அப்புறம் என்ன ஷார்ட்ஸா? இல்லையே. அப்படி என்னதான்டா பண்ண போற? ஸ்டோரி டெல்லிங். சரி சொல். என்ன அப்படின்னா நமக்கு 30 டேஸ் அப்கமிங்கில் டிசம்பர் 1 to டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அரௌண்ட் ஒரு 450 ஃபோட்டோஸ் பர் டேக்கு 15 ஃபோட்டோஸ் பண்ண போகிறோம். அதனால் இனிமே வர கண்டென்ட் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஆடியோ கொடுக்குற மாதிரி தான் கண்டென்ட்ஸ் வரும். இனிமேல் ஒரு 10 நாளுக்கு அப்புறம். இந்த 10 நாளுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா 10 நாளும் கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் வரும். பட் இந்த ஸ்டோரி டெல்லிங் கண்டென்ட் மட்டும் ஒரு 10 கண்டென்ட் இப்போதைக்கு ஒரே நாளில் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் வந்து 21. எனிவே நாங்கள் இன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணுறோம். யாருன்னு கேமரா பண்ணுறாங்கன்னா ஜெகன் தான் கேமரா பண்ணுறான். இதை நான் மென்ஷன் பண்ணணும். நியூ கேமராமேனாக இருந்தாலும் நல்லா தான் கேமரா பண்ணி கொடுக்குறான். நான் அப்கமிங்கில் வீடியோ கோட்லேஸ் மைக்கு இப்போதைக்கு எந்த மைக்கும் இல்லை. இதில் ரெக்கார்ட் பண்ணாலும் காற்றோட சவுண்டு தான் அதிகமாக இருக்குமோ தவிர்த்து நாங்கள் பேசுறது அதிகமாக இருக்காது. அது எனிவே கொஞ்சம் சவுண்டாக பேசி இது பண்ண பார்க்குறேன். அம்மா கூட நீ சவுண்டாக பேச வேணாம், அது நான் செட் ஆகலை, கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுன்னு சொன்னாங்க. ரிவ்யூ கொடுக்கும்போது நான் சைலண்ட்டாக கொடுக்குறேன். இன்ட்ரோ கொடுக்கும்போது கொஞ்சம் சவுண்டாக பேசலாம். ஒரு 450 ஃபோட்டோஸ் பண்ணணும். அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரெக்கார்டிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும். சேலஞ்ச் வந்து ஃபார் 1 மந்த்துக்கு இருக்கும். அந்த சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணுவோம்னான்னு கேட்டால் கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுவேன். பர் டேக்கு 15 ஃபோட்டோ நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா மறுநாள் வந்து அது போஸ்டிங் நடக்கும் பர் டேக்கு. எப்போ முடியும்னா Jan 1 26 முடியும் போது நம்ம அந்த இதோட டாக்குமெண்ட்ரியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோஸோட ப்ராஜெக்ட்டும் நம்ம முடிச்சிருப்போம். எனிவே இப்போ வந்து இருக்கிற கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அப்கமிங் ஒரு 10 ரீல்ஸ் ஃபார் ஸ்டோரி டெல்லிங் தங்கராசு பேஜுக்கு நம்ம இப்போதைக்கு ரீல்ஸ் எடுப்போம். ஏன் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா எனிவே நம்ம வந்து இதவே தான் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ண போகிறோம். எனிவே நீ ஏன் யூடியூப்க்கு அவ்வளோ எஃபர்ட் போட மாட்டேன்னு கேட்டால் யூடியூப் வந்து நான் அவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்னா நிறையா கண்டென்ட்ஸ் வேணும். நிறையா கண்டென்ட்ஸ் பண்ணோன்னா கரியரில் க்ரோத் ஆகும்போது கண்டென்ட்ஸ் நிறையா பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து க்ரோத் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ரெடி பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளோட கரியர் தான் கண்டென்ட் ஆகி போட்டிருக்கோம். அதை நம்மளோட சேனல் வைஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. எனிவே இந்த வீடியோ தனி, இதுக்கு மேலே வர்றது எல்லாமே ஸ்டோரிஸ் மட்டும்தான் வரும். அது எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் வரும். இந்த வீடியோ வந்து இதே வீடியோ வந்து ஸ்டோரியிலையும் ஷார்ட்ஸ்லேயும் வரும், யூடியூப்லேயும் வரும். ஏன் சைக்கிளை வச்சு போட மாட்டேன்னு சைக்கிளை வச்சு கம்போஸ் பண்ணுவோம். அந்த வீடியோஸில் அந்த ட்ராவல் பண்ணி 450 ஃபோட்டோஸ் எடுக்கிற வீடியோஸில் கன்ஃபார்ம் சைக்கிளை வச்சு கம்போஸும் பண்ணுவோம், சைக்கிளை வச்சு வீடியோஸும் பண்ணுவோம். ஆல் ஓவர் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 450 ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது இந்த 4-5 ஊருக்குள்ளே அந்த 40 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி செட் ஆகாது. எனிவேஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ண முடிஞ்சால் நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து இந்த இதில் பண்ண போகிறது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸ், அவங்களோட லைஃப்பை ரியல் லைஃப்பை நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிறோம். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, லேண்ட்ஸ்கேப் தானே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பையும் சேர்த்து பண்ண போகிறோம். நம்ம பண்ண நம்ம டாக்குமெண்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணோம், ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லேண்ட்ஸ்கேப் போர்ட்ஃபோலியோவும் பண்ணோம். எனிவே கட்.